செயலாளர் திரு சுக்ரன் செந்தில் சார் வந்து ஒரு சிறிய சிற்றுரை வந்து ஆற்றுவாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காவேரி ஜோதிட சங்கம் இங்கே உருவாவதற்கு காரணமாக இருந்த ராக்போர்ட் ராஜா ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய தலைவர் திருஞானம் அவர்களுக்கும், மற்றும் பொருளாளர் ரோஷன் அவர்களுக்கும், இணை செயலாளர் சரவணகுமார் அவர்களுக்கும், அத்தனைக்கும் மேலாக இந்த அவை தலைவராகவும் இச்சங்கத்திற்கு தலைமை நாயகனாகவும் முருகப்பெருமானின் பேர் கொண்ட இன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியும் அவிட்ட நட்சத்திரத்தோட அதிபதியில் இருந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஆச்சாரிய ஆறுமுக ஐயா அவர்களுக்கும், எங்கள் சிறப்பு விருந்தினாக வருகை தந்திருக்கும் எனது அருமை நண்பர் ரவி அவர்களுக்கும், ஜோதிட ஆசான்களுக்கும், ஜோதிட ஆசிரியர்கள் அவர்களுக்கும், மற்றும் வந்து என்னோட சிறிய ஒரு கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு விடைபெற்று ஐயா சொல்லும் போதே சொல்கிற தலைவர் ஐயா சொல்லும் போதே கொஞ்சமாக பேசுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கருத்துக்களை மட்டும் சொல்கிறேன். அதாவது ஜாதகத்தோட விதி விலக்குகள் அப்படிங்கிற விஷயத்தில் அதில் பரிகாரங்கள், பட் அதில் சில நன்மை தீமைகள் உள்ள இருக்க இது மட்டும் ஒரு ஜாதக ரீதியாக உள்ள விஷயத்தை மட்டும் சொல்கிறோம். சமீபத்தில் தான் ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். அந்த லக்னத்துக்கு மீனத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து உத்தரட்டாதி அதாவது பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரத்தில் அங்கே இருக்க பயணம் செய்கிறாரு. அப்போ சனியோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது கர்ம நட்சத்திரமாகவும் வரும். அந்த நட்சத்திரம் சுக்கிரனோட உத்தரட்டாதியில் நட்சத்திரம் பயணம் செய்யும்போது அவங்க வீட்டில் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இறந்துருப்பாங்க. இது ஒரு விதி. அவருக்கு தெரியல. அவர்கிட்ட மாதிரி ஜாதகம் பார்த்த நபர்கிட்ட வந்து பொருத்தம் பார்த்து வராங்க. அவர்கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்துச்சா, இல்லை பசு வதைகள் ஏதாவது பண்ணீங்களா, இல்லை பசுக்கள் ஏதாவது கர்ப்பிணியாக இருக்கும்போது இறந்துச்சா அப்படின்னா தெரியல சார் அப்படின்ட்டார். போயிட்டு அடுத்த நாள் காலைல கூப்பிட்றாரு. அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சுட்டு கேட்குறாரு, அதேமாதிரி உங்கள் தாத்தாவுக்கு 3 இல்லை 4 திருமணங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது ஜாதக ரீதியாக மேலோட்டமாக பார்க்கும்போது அது தெரியவில்லை. ஆனால் அந்த நட்சத்திரோட சூட்சமங்கள் அங்கே வெளிப்படுத்துது. அது எப்படி வெளிப்படுத்துதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் போய் கேட்டுட்டு சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொன்னது உண்மை, எங்கள் தாத்தாவுக்கு 4 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கர்ப்பிணியோட தான் செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த கிரகத்தினோட காரக துவகங்கள், அந்த நட்சத்திரத்தினோட காரக துவகங்கள் அங்கே வேலை செஞ்சு அந்த பலனை நமக்கு உரைக்கும் போது இந்த பையனுக்கு திருமண தடையில் இருக்குது. உங்களுக்கு சனி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனியே இருக்காரு. அப்போ திருமணம் தாமதமாகவும் உங்களுக்கு பூர்வீக ஜென்ம பாவங்களும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு பரிகாரமாக பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக பசுவுடன் கன்று கொண்டு கொடுங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ஏழ்மையில் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. உங்களோட கர்மதோஷம் நிகழும், அதாவது விலகும். அதுக்கப்புறம் உங்களை திருமண பாக்கியம் சிறப்பாக. அந்த பையனுக்கு 2 முறை நிச்சயம் பண்ணி நின்று போச்சு. அதுவும் சொன்னேன் அவர்கிட்ட, சார் உங்களுக்கு 2 முறை கண்டிப்பாக அந்த 7ஆம் இடத்துல 3 கிரகம் இருக்குது, 2 பாவ கிரகம், ஒரு சுப கிரகமாக இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் அந்த நட்சத்திர ரீதியாகவும் அங்கே பிரச்சனை. உங்களுக்கு 2 முறை திருமணம் வரைக்கும் போய் நின்று போயிருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு வேணாம்னு சொல்லி ஓடி போயிருந்தாலும் சரி, விலகி போயிருந்தாலும் சரி, 2மே நடந்தது சார். அப்படிங்கிற போது அந்த ஜாதக ரீதியாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு போகும்போது எவ்வளோ உண்மையான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். அது மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரியாக இருப்பாங்க, கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஜாதகத்திலலாம் பார்த்தீங்கன்னா 7 குணியோட கூடி 6, 8, 12ஆம் பாவத்தில் பிரம்மச்சாரி யோகமாக இருக்கும். அவங்க 7ஆம் லக்னாதிபதி 1, 6, 8, 12 போய் மறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமணமே யோகமே இருக்காது. திருமணம் பண்ணக்கூடிய ஆசையும் வராது. இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை. அது மாதிரி முரட்டு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பையன் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாதுவாக இருப்பார், தெரியவே தெரியாது. ஆனால் பிள்ளை முரட்டுத்தனமான குணம் இருக்கும். அப்போ முரட்டுத்தனமான பிள்ளைகள் யாருக்கு இருக்கும்னா 5 குடையவனு போய் ராகுவோட சூரியனோட கூடி ஒருவருக்கு ஒரு பிறக்கும் பிள்ளை பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான குணம் இருக்கும். இதெல்லாம் அடுத்து திருட்டு பயம் உள்ள யாருக்கு இருக்கும், லக்னாதிபதியோட சனி செவ்வாய் சேர்க்க இருந்தால், அதுமாதிரி சனி செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தால் அவங்க பொய் சொல்லக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. 100% பொய் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அமைப்பு இங்கே உள்ளவங்களுக்கு யார் இருந்தாலும் வருத்தப்படாதீங்க. இது வந்து அவங்களோட சொல்லும் போதே பொய் சொல்கிறதே அவங்க உண்மை சொல்கிற மாதிரியே ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரியே சொல்லுவாங்க. இங்கே நடந்துச்சு சார், இங்கே பார்த்தேன் சார், இங்கே நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இங்கே சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். யாருக்கெல்லாம் வாக்கு ஸ்தானாதிபதி வாக்கில் 2ஆம் இடத்துல சனி உள்ளதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உண்மையில் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா சனியை வந்து வச்சுக்கிட்டே பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதும் நடக்கும்,
அவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்களும் நடக்கும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்களை வந்து நம்ம நல்லா பயணித்து பார்த்தோம் அப்படின்னா அது சரியாகவும் இருக்கும். அதுமாதிரி அவங்களோட வாக்குப்பளிதும் அவங்களுக்கு சரியாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதுமாதிரி பல் பிரச்சனை யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கோச்சார செவ்வாய் ராகுவை தொடர்பு கொள்ளும்போதோ சனியை தொடர்பு கொள்ளும்போதோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அடித்து சொல்லலாம். கோச்சார கிரகங்கள் இப்போ இது ராகு தொடருது, செவ்வாய் மேலே ராகு போனாலும் சரி, ராகு மீது செவ்வாய் போனாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக பல் பிரச்சனை இருக்கும். பல் பிரச்சனை வந்து ஒன்று ஏதாவது விபத்தில் ஏற்பட்டு பல் பிரச்சனை ஆகும், இயற்கையாகவே பல் சொத்தை ஆகும், இல்லைன்னா பல் விழுந்து போகுது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ இயற்கையாகவே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதுவும் மேல் பல்லில் பிரச்சனை வந்துச்சா கீழ் பல்லில் பிரச்சனை வந்துச்சான்னு சொல்கிறதுக்கும், சூரியனுக்கு கீழ் வரிசையில் இருக்கும்போது சனியை தொடர்பு கொண்டால் பார்த்தீங்கன்னா கீழ் வரிசையில் இருக்கக்கூடிய பல்லுக்கள் எல்லாமே பிரச்சனை கொடுக்கும். இதெல்லாம் அந்த நம்மளோட ஜோதிட குறிப்புகளில் சில சூட்சமமான விதிகள் அப்படிங்கும் போது அது சில அது மாதிரி புதையல் ரகசியம், புதையல் இன்னைக்கு வந்து கிடைக்கிறது அபூர்வம். இந்த புதையல் ரகசியத்தை பற்றி சொல்லணும்னா 10 குடைவன் நாளில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து புதையல் இருக்கும், இல்லைன்னா ராஜயோகம் கிடைக்கும், அவருக்கு எதிர்பார்க்க முடியாத விலை மதிப்புள்ள பொருள்கள் கிடைக்கும். இதெல்லாமே ஜோதிட சிறு குறிப்புகளை மட்டும்தான் சொல்லி விளக்கிறேன். இது நேரம் காரணமாக கருதி ஐயா சொன்னதுக்காக ஒரு 10 பாயிண்ட் மட்டும் சொன்னால் போதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த விஷயத்தை மட்டும் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க ஜனநாயகம், வாழ்க ஜோதிடம். என்னோட தொலைபேசி எண்கள் 80 720 73 501. சுக்கிரன் செந்தில், திருச்சி. பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஏதாவது பட்டம் பெறணும் அப்படின்னா ஜோதிட ரீதியாக பட்டயம் கல்விக்காக பட்டயம் படிப்பு படிக்கலாம். ஜோதிட கல்வியிலேயே பட்டயமும் படிக்கலாம். அப்படி தேவைப்பட்டால் என்னோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஜோதிட ரீதியான எனக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கனாலும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு இந்த நேரத்தில் 80 720 73 501. சுக்கிரன் செந்தில், சமயபுரம், திருச்சி. இந்த இடத்திற்கு எனக்கு அழைத்து என்னை பேச வைத்த அமைக்கு காவேரி ஜோதிட குழுமம் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. யாராவது வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நல்லா பார்த்துங்க படிக்கணும் அப்படின்னா ஜோதிடம் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது டிகிரி படிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் செந்தில் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள். படிக்கிறதுக்கு அட்மிஷன்லேருந்து டிகிரி வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஐயா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து சிறப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உதவி பண்ணுவாங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி, காரைக்குடியில், அழகப்பா யூனிவர்சிட்டியில் காரைக்குடியில் அவங்க வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. திருச்சிலையும் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே சமயபுரத்துலைங்களா, சமயபுரத்துலேயும் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தகவல் வந்து அவங்க சொல்லுவாங்க.